அனைவருக்கும் வணக்கம். 1949 திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாக்கப்பட்டதிலிருந்து 1951 கிட்டத்தட்ட இதுவரை 11 மாநில மாநாடுகள் நடந்திருக்கு. அதில் திருச்சியில் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 11 மாநில மாநாடுகள் திருச்சியில் மட்டுமே நடந்திருக்கு. அந்த வகையில் வருகிற மார்ச் 9 அன்னைக்கு திருச்சியில் சிறுகனூரில் மிகப்பெரிய மாநில மாநாடு நடக்கவிருக்கு. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநில மாநாடுனாவே இளைஞர்கள் கூடி கலைகிற கூட்டமாக இல்லாமல் கொள்கை திருவிழாவாக கொண்டாடுகிற மாநாடுனா அது திருச்சி மாநில மாநாடாக தான் இருக்க போகுது. நிச்சயமா அதுல நீங்களாம் நிச்சயமா கலந்துக்கணும். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கட்சியினுடைய திட்டங்களும் செயல் திட்டங்கள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சி பற்றி விவாதிக்கப்படுகின்ற ஒரு மாநில மாநாடாக அந்த மாநில மாநாடு இருக்க போகிறது. வரலாறு காணாத வகையில் வரும் மார்ச் 9ஆம் தேதி திருச்சியில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வரலாறு காணாத 10 லட்சம் பேர் கூட போற ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடக்க இருக்கு. திருச்சியில் இதுவரைக்கும் வரலாற்றுல யாருமே செய்யாத அளவுக்கு நம்ம கழக உடன்பிறப்புகள் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் கலந்து கொள்ள இருக்காங்க. அந்த மாநாட்டுக்கு அனைவரும் வருக வருக என்று நம்ம திராவிட நாயகர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடக்க இருக்கும் இந்த மாநாட்டிற்கு அனைவரும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். தயவு செஞ்சு இந்த மாநாடு தான் நம்ம ஃபைனல் ஸ்டெப். இனிமே யாரும் நம்மளை தொட்டு கூட பார்க்க போறது கிடையாது. இப்போ நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மார்ச் 9ஆம் தேதி திருச்சி சிறுகனூர்ல மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடு கூட்டி அதுல 10 லட்சம் தொண்டர்கள் எல்லாம் வரவேற்கிறாரு. மகளிர் அணி, தொண்டர் அணி, இளைஞர் அணி, அனைத்து அணிகளை சேர்ந்த கழக தோழர்கள், தொண்டர்கள் அனைவரும் 10 லட்சம் பேர் ஒன்று சேர்த்திருக்கிறார்கள். 38 கழக மாவட்டங்கள் இருக்கிற தொண்டர்களை அனைவரையும் நம்ம தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்தியாவிலேயே 7 ஆண்டு காலம் ஒரு கூட்டணியை சிந்தாமல் சிதறாமல் ஒருங்கிணைத்து செல்கிறதோடு அல்லாம அந்த கூட்டணியை மெகா கூட்டணியாக கட்டமைச்சு வழிநடத்தி செல்லக்கூடிய இந்தியாவிலே ஒரே தலைவர், தலைமை பண்பு மிக்க அந்த உயிர்நிகர் தலைவர் நம்ம எல்லாம் அழைக்கிறாங்க.